இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் கேட்டே டிஜிட்டல் மீடியா சார்பாக. இந்த வீடியோவில் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. அவர் கை காட்டுறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, எங்களுக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல் வந்து விஜய் சித்து விலாக்ஸு. அவங்க வந்து பண்ணுறது எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக, நாங்கள் என்ன தான் டென்ஷன் இருந்தாலும் செம்மையாக இருக்கும். சரி, அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் வீடியோவாக, ஒரு சமர்ப்பணமாக ஒரு வீடியோ பண்ணுவோம். நம்ம கண்டென்ட்டில் அவங்க இருந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு கற்பனையாக எடுத்துக்கிட்டு யார் மனதையும் புண்படுத்தாத வகையில் நாங்கள் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம். கண்டு கழியுங்கள். அண்ணே சித்து அண்ணே, ஒருவேளை விஜய் சித்து அண்ணனுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லி, ஒருவேளை இந்த வீடியோ உங்களை வந்து சேர்ந்துச்சுன்னா அப்படின்னா எதுவும் தப்பாக நினைச்சுக்காதீங்க. உங்கள் மேலே இருக்கிற அன்பில் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ரொம்ப நன்றி. வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. வாங்க. டேய் காணே அண்ணே, என்ன பண்ணலாம் இந்த பொங்கலுக்கு சிறப்பா? சாம்பார் பண்ணலாம், சட்னி பண்ணலாம், என்னனாலும் பண்ணலாம். ஏய், காலையிலே அடி வாங்கலாம், ஒன்று சும்மா இருக்க முடியாதா? சரி, நம்ம என்ன பண்ணலாம்? என்ன இந்த பொங்கலை நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம். எப்படின்னா, எங்கெங்கெல்லாம் பொங்கல் செலிப்ரேஷன் நடக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு சின்னதாக ஒரு பிளாக் பண்ணி எல்லாரும் ஹாப்பினஸ் படுத்தும். என்ன சொல்லலாம்? அங்கே பொண்ணுங்க இருக்கும், ஆன்டிஸ் இருக்கும், அது அதை பார்த்துக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏய், உன் மேலே சந்தேகமா பண்ணுறானே பார்த்துவாங்க. நல்ல நாள் அதுவுமா இந்த மாதிரி வேலை பார்க்காத. அவ்வளோதான். நம்ம எல்லாரும் என்னென்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாக் மாதிரி எடுத்து நம்ம சேனலில் போடுவோம். என்ன சொல்கிற? சரி, அது கன்ஃபார்ம் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே. வெல்கம் டு அண்ணே. வாங்கப்பா, எங்கே போனோம்? இல்லை அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணும். அதுக்காக தான் கொஞ்சம் வரீங்களா? சொல்லுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துப்பா. காணே. அண்ணே, இந்த பொங்கல் அப்படின்றது உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மாதிரி கொண்டாடுவீங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க கொண்டாடுவோம். பொங்கல் மாதிரி தான் கொண்டாடுவீங்க. நம்ம ரொம்ப நன்றிண்ணே. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. 3 பொங்கலுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. சரிங்க, இவனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி. சரி, பார்த்துக்கலாம். நன்றி. என்ன அவாய்ட் பண்ண அண்ணனே இல்லை. போலாமாடா? அண்ணே, என்னடா மைக் கனெக்ட் பண்ணலண்ணே. அண்ணா, நான் என்ன பண்ணுறது? நீ என்னடா பண்ணு இந்த பக்கத்தில்? நான் என்ன பண்ணுறேன்? வாய் வந்துட்டு போய் சொல்ல மாட்டேங்கடா. எப்படி போய் அவன்கிட்ட மறுபடியும் கேட்க? நானே ரெக்கமெண்டேஷன் மூடிட்டு இருந்தால் மட்டும் போதும். இருறா அதே தோரணையோட போகண்டா. இப்படி தோரணை எப்படி? அண்ணே 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 சொல்லுங்கப்பா. நான் கட்டி வாங்கி தர போகிறீங்களா? இல்லை, ஒன்று தம்பி கேமராவில் வந்துட்டு மைக்கை கனெக்ட் பண்ண மறந்துட்டானா? சரிப்பா, என்ன பண்ணுவானுங்க? இன்னொரு வாட்டி அதே சொன்ன விஷயத்தே போய் ஆள் கொண்டு நான் தான் காட்டுச்சேன்னா நல்ல நாள். நான் பேச மாட்டேன். நான் வாங்கினேன். நீங்கள் எனக்கு கோட்டர் வாங்கி தரேன். இல்லை இப்போ இப்பயாச்சும் மைக் கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா? இல்லை பண்ணிட்டேன் கரெக்டாக பண்ணி வச்சுருந்தேன். வாங்க. இவனை மட்டும் காணே வெளில போனாங்க. நீ வாடா, நீ போடா. அப்படியே நான் இல்லைனா அண்ணனே போடா. சோவே இல்லைடா, போடா. சரி அண்ணே, போடாமா. சரி, பொறுமையா இப்போ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கப்பா. திரும்பி கரெக்டாக இருக்குண்ணே. அண்ணே கரெக்டாக இருக்குண்ணே. அடுத்தது நீங்கள் எங்கன்னா போனா சொல்லுங்கள். நான் மாட்டேன். போயிடலாம். சரி சொல்லுங்கள் அண்ணே. பொங்கல் நீங்கள் எந்த மாதிரி கொண்டாடுவீங்க? நான் போன வாட்டி சொன்ன மாரி தான் பொங்கல் மாரி தான் கொண்டாடுவோம். அப்புறம் ஆத்தக்கு சொல்லுவோம். அண்ணே, கோபுரமாக கொஞ்சம் ரிலாக்ஸா நல்லா அப்பதே மாதிரி அழகா கொஞ்சம் எங்களுக்கா நல்லா இருந்தா கான் மாரி இல்லைல்ல. சொல்லுங்க, நீங்கள் எப்படி பொங்கலை கொண்டாடுவீங்க? அதான்ப்பா தம்பி, பொங்கல் வந்து பசங்களுக்கு புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து பொங்கல் வச்சு அப்படியே ஒரு கோலமாக கொண்டாடுவோம்ப்பா.
மாட்டு பொங்கல் அன்னைக்கு என்னென்ன பண்ணுவீங்க? மாட்டு பொங்கலுக்கு மாடு எல்லாம் அலங்காரிச்சு அப்படி நல்லா ஜாலியாக போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு சூப்பராக. காணும் பொங்கலுக்கு காணும் பொங்கல் காண போவோம், வேடிக்கை பார்க்க போவோம் எங்கன்னா. ஆமாம், நல்லா சிறப்பாக கொண்டாடுவீங்க. ஆமாம், சிறப்பான பட்டிமன்றம்லாம் போவோம். அதெல்லாம் பார்த்துட்டு புது படத்தை பழைய படத்தை எல்லாத்தையும் சேர்த்து போடுவாங்க. எல்லாத்தையும் ஒன்றா பார்த்துட்டு குடும்பத்தோடு போக வேண்டியதுதான். அண்ணனோட வாழ்க்கையில் அவர் எப்படி அருமையாக ஒரு ஆட்டோக்காரனாக இருந்தாலும் சிறப்பாக கொண்டாடுறத பார்த்துக்கோங்க. அண்ணனை பார்த்து கற்றுக்கோங்கடா. ரொம்ப நன்றி. நன்றி. பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏய் எங்கடா அந்த கான் பையன் செருப்பால் அடி, அவனால தான் எல்லா விஷயமும் போனது. என்ன பண்ணிட்டு அவனெல்லாம் ஏதாவது கட்டை அடிக்குதா பண்ண உண்டா. அவன் ஷோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு உட்காந்து நின்னோம்னா அந்த ஆள் இன்னொரு வாட்டி அவனை கூட்டம்னா கட்டலாம் வேணாம். நன்றிண்ணா. கையை ஒன்னே விடுவோம் இன்னொரு வாட்டி ஷோவில் பண்ண. அவர் ஆட்டோக்காரன், நான் ஆட்டோக்காரன். இங்கே பாரு இப்படி என்ன பண்ணுறேன்னா நல்லா ஷார்ட்டு, நல்லா ஒரு லாங் ஷார்ட்டு மேலே வரைக்கும் அப்படி ட்ரோன் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி பக்காவா. இப்போ பாருங்க என்ன பண்ணுறேன் மட்டும். இந்த கவர் போதுமா? இந்த மாதிரி மொக்க காமெடிலாம் பண்ணுங்க சா வச்சிருவோம். இங்கே பாருங்க, இது போதுமா? இந்த ஹைட் போதுமானே? போதும்டா போதுமா? இன்னும் ஹைட்டை கொண்டு போறேன். போதும்டா. ஃபுல்லே தெரியணுண்ணே, சும்மாவா நீங்கண்ணா? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. என்னாச்சு? டேய் சாவடிக்காதடா, இறக்குடா கொஞ்சம். இறக்குறேன் அண்ணே. என்ன பாட்டு ஹைட்டு போயினே இருக்குது, என்ன இறக்குறது? டே மண்டையா, இவ்வளோ நேரம் மேலே போவாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குதுண்ணே. அண்ணே டேய் கொண்டு வாடா. அண்ணன் போயிடுச்சு. கொண்டு வா. அதான் மேலே போகுது, எப்படி கொண்டு வர முடியும்? சூப்பர் மேடம், ஸ்பைடர் மேடம் போய் கொண்டு வரதுக்கு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வெளியில் வேறு வாங்கிக்கலாண்ணே. ஐயோ ராமா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டே இதோட 3வது ட்ரோன்ரா. ஏண்டா இதே வேலையாக தான் இருப்பியடா நீ. மற்ற ரெக்கார்ட் ஆயிடுச்சு, நான் மற்ற ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ பாரு, நம்ம ட்ரோன் வாங்கினா போதும் பேட்டரி 4 இருக்குன்னுமா. நீ தான் கூட வச்சிருந்தா உனக்கு தான் தெரியும். ஒன்னையும் கூட வச்சிருக்கேன் பார்த்தியா? என் புத்தியே செருப்பால் அடிக்கண்டா. போ அங்கே மாட்டுக்கு சாணி பொறிக்க போடு. போலாமல. டேய் ஏன்டா அப்படி பண்ண? 4 பேட்டரி இருக்குண்ணே, இன்னொன்று வாங்கிருக்கேன். உங்க கூட வந்து பாருங்க என்ன பண்ணுறேன். நீ இதே வேலையாகிற, உனக்கு எதையா பண்ணாதான் நீ சரிப்பட்டு வருவ. டேய் இந்த சீனு பக்காவாக இருக்கணும். காலமாடி ஏற்கனவே கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது, பக்காவாக எடுத்துரு சரியா? சரி, அதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட பேசிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டுக்கு பார்க்க வந்திருக்கோம். அங்கே வந்து நம்ம காளமாடு ஒன்று பார்த்து அது எப்படி இருக்குன்னு எப்படி வீரமாக தொட்டு காட்டுறேன்னு பாருங்கள். மாசாக இருக்கட்டும். அவர் பண்ணுதான். எடுத்துட்டியாடா அண்ணன்? ரெக்கார்ட் பண்ண அண்ணா டேய் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணுறேன், ஏன்டா அப்படி பண்ணுறேன்? உயிரை வாங்காதா? இப்போ பாருங்க ஓகேங்களா? சரி, நான் என் ஸ்டைலில் ட்ரை பண்ணுறேன். செண்பகமே செண்பகமே. கால மாட்டேன். ஏன்டா அப்படி பண்ணுறேன்? உயிரை வாங்காதரா? நீங்க வாங்க பாருங்க, மாடி ஏந்து பாருங்க. செண்பகமே உனக்கு மனசாச்சுக்குதா? கிருந்தா சிரிக்கிற எங்க அடிக்கிற எது பண்ணல. ஏப்பா டேய் முடியலடா. முடியலன்ற மிதிச்சேன்னு வச்சுக்கோ, டேய் அந்த ஷாட்டையாவது ஒழுங்கா எடுத்தியாடா? இல்லண்ணே, மாடு முட்டிருச்சு, அந்த பயத்துல எடுக்கலண்ணே. அதான் இல்லைன்னா மட்டும் அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு. ட்ரை பண்ணுவோம். போங்கடா, உங்களை வச்சு போய்க்கிறதுக்கு 4 மாடை வச்சு வச்சுட்டு போயிடலாம் போல. கால வலிக்கும், வராத சாவச்சு. என்னடா பண்ற? ஏன்டா எதை எடுக்கணுமோ அதை எடுத்து தொலைய மாட்டேங்கிற? இதை ஏன்டா உயிரை வாங்குற? ஏன்டா படுத்துறீங்க? ஐயோ போடா, அப்படி அடிச்சிட போறேன்டா. அவன் எங்கடா? இப்போதான் இங்கதான் வந்திருந்தாரு, எங்கன்னு தெரியலையே. என்னடா பண்றான் வாங்க? என்ன பண்றான்? ரெடியா தண்ணி கேன போட வந்தவங்க என்ன அண்ணே? என்ன எங்க நிக்கிற? மக்கள் பாத்தீங்களா என்ன பண்ணிட்டு வந்தாங்க அங்கேயாண்ணே? பார்த்தா தெரியல. சோசியல் சமூக சேவனை
பாவம் அந்த பொண்ணு வந்து பொங்கலுக்கு அனைத்து பொருட்களும் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தா அதை ரொம்ப கஷ்டமானு சொல்லிட்டு அப்படி நான் அதை கூட்டிகிட்டு அப்படியே ரோடு கிராஸ் பண்ணி விட்டு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன் நான். மயிரை பண்ணிட்டு வந்தேன். ஏன்டா இங்கே ஒரு பாட்டி உட்காந்து ரோடை கிராஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவர் இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற பொண்ணுக்கு தூக்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்த அப்புறம் இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், நீ ஒரு பொம்பளை சோக்கு அப்படின்னு. அப்பா இதை பாருங்க, இதுக்கு நான் காரணம் கிடையாது, பையன் அந்த வேலையை பார்க்குறான் அப்படின்றது அவன் அப்பயே சொன்னான். ஹெல்ப் பண்ணுறதுலாம் தப்பா இல்லை அவன் அப்பயே சொன்னான். ஹெல்ப் பண்ண தப்பு இல்லைப்பா, அந்த பொண்ணுக்கு பண்ணுறது தான் தப்பு. அப்பயே சொன்னானே, அவன் வந்தானே பொம்பளை சோக்குனே அவனை சேர்க்காதீங்கன்னு நான் தான் சேர்த்தேன். என்ன முதல்ல சொல்லணும், இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. உங்கள் பையன் என்ன தப்பு செஞ்சாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன், கான்பாய் உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன். இப்போ என்ன ஆயா ஹெல்ப் பண்ணதானே பிரச்சனை, நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன். அது போயிடுச்சு ஆயா எப்பயோ போ. அதையும் விட்டு வைக்க மாட்டான்டா. அண்ணே வணக்கம்ண்ணே. ஆனால் இந்த இன்னைக்கு பொங்கல் திருவிழா, அதனால் நம்ம நிறைய பேர்ட்ட அவங்களோட பொங்கல் அனுபவத்துக்கு கேட்டுக்கிறோம்ண்ணே. அதனால் உங்களுக்கு பொங்கல்னால் எவ்வளோ முக்கியமாக இருந்தது, எந்த அளவுக்கு நீங்களும் கொண்டாடுவீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கண்ணே. பொங்கல் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே முக்கியமான ஒரு பண்டிகை தான். வீட்டில் எல்லாரோடையும் பசங்களுக்கெல்லாம் துணியெல்லாம் எடுத்து கொடுத்து நல்லா கொண்டாடுவோம், எல்லாம் இதுவாக கொண்டாடுவோம். ஆனால் பொங்கல் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத விஷயம், அந்த நாளில் ஒரு ஞாபகம் வரும் அப்படின்னா அது என்னது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. மலரும் நினைவுகள், மறக்க முடியாத நினைவுகள், அந்த மாதிரி ஏதாவது பொங்கல் அப்படின்னா எனக்கு ஒரு கவிதை தான் ஒன்று ஞாபகம் வருது. கவிதைலாம் நீங்கள் சொல்லுவீங்களாண்ணே? ஆமாம், கவிதை கொஞ்சம் அப்படியே எழுதுவோம். அது வந்து கவிதைலாம் சொல்லுவாப்புல. அது வந்து அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஆனால் சேர முடியலை. அந்த பொண்ணு வீட்டில் வந்து கொஞ்சம் பணக்கார மாப்பிள்ளையை பார்த்து பிரிஞ்சிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணை தொடர்பு கொள்ள முடியலை, அந்த ஒரு ஃபீலிங்கில் அந்த பையன் எழுதுகிற மாதிரியான ஒரு கவிதை. கண்ணே கவிதா, அடடே நீ இல்லாமல் நான் இங்கு ஏங்குகிறேன். கடிதம் எழுதக்கூட உன் கண்கள் தெரியவில்லையா? கண்ணம்மாப்பேட்டையின் கல்லறை கூட கருவறையாக மாறுமே. ஆனால் என் கண்ணீரை பார்க்க உனக்கு தோணவில்லையா? உனக்காக காத்திருந்து நொந்து போன என் இதயம், நான் எழுதும் கடைசி கவிதை, கடைசி கடிதம், உனக்காக உன் ரதிஷன். வேற 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 ரதிஷன் உங்கள் பேர் என்ன? அது வந்து அந்த அந்த பொண்ணு பையன் அந்த இதில் வர ஒரு பேர் வேற 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 மாதிரிண்ணே. காப்பியை குடிங்கண்ணே. இந்த மாதிரி வந்து நான் வந்து பார்த்ததே கிடையாது. காதல் இப்படி வந்து ஒரு செம்மையான கவிதை. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், அந்த பையன் நீங்கள் தானே? ஆமாம். இன்னும் அவங்க கூட தொடர்பில் இருக்கீங்களா, பார்க்குறீங்களா? இருக்காங்கன்னு தெரியும், கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கன்னு தெரியும், பார்த்துப்போம். அப்படியே வந்து போகும்போது பார்த்துப்போம். அப்படியே இந்த காலா படத்தில் வர மாதிரி உங்கள் காதலை அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி பசங்களுக்கெல்லாம் தெரியுமா? உங்கள் பையன்கிட்டலாம் சொல்ல முடியாது, மனைவிக்கு தெரியும். அவங்களால முடிஞ்சா பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. பையன்கிட்டலாம் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் 2 பேரும் இருக்கிற மாதிரி இது பண்ணிட்டீங்க. நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, இப்போ அவங்க ஃப்யூச்சரும் இப்போ யோசிக்கணும், அதனால் அவங்க முடியாது அப்படின்ட்டாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கதே ஒரு பெரிய அது என்னென்ன அந்த ரதிஷன் அப்படின்னா, அவங்க பேர் வந்து பாரதி, என் பேர் வந்து சண்முகம். ஸோ நான் அந்த முகத்தை தூக்கிட்டேன் ஷன், அவங்க வந்து பாவை தூக்கிட்டேன் ரதி, ரதிஷன் அப்படின்னு பேர். பச்சைலாம் குத்துருக்கீங்களா? ரதினா அழகு, ஷன்னுனா சூரியன், அழகிய சூரியன் அப்படின்னு. வேற எங்கேயோ நீங்கள் போயிட்டீங்கண்ணே. முதல்ல கை கொடுங்கண்ணே. இந்த மாதிரி காதல்லாம் வந்து இப்போ இல்லைண்ணே. அதுக்கு உங்களை மிகப்பெரிய பாராட்டு நம்ம வந்து பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த அகரம் பாருங்க, இந்த கான் பையன் அவனெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா வெறும் பொம்பளை சோக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட இருப்பான் தேட்டரில், மத்தியானம் வேறு பொண்ணு கூட இருப்பான், சாயங்காலம் இன்னொரு பொண்ணு கூட வந்து நைட்டு வேறு பொண்ணில் இருப்பான். இப்போ உங்களை மாதிரி ஆள்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு பாராட்டணும், வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்றது நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குண்ணே. ஏன்னா அது என்ன சொல்கிறது, காதல் அப்படின்றது வந்து உங்களுக்கு அந்த சின்ன வயசில் இருந்து அது இழந்ததுக்கு அப்புறமா இல்லை மறு கல்யாணம். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 கல்யாணம் குழந்தை இருக்குது, அதுக்கப்புறம் லவ் இருக்குது. ஆமாம். இல்லை ஆனால் எனக்கு புரியல. இல்லை நான் எனக்கு புரிஞ்ச வகையில் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து சின்ன வயசில் வந்து லவ் பண்ணியிருக்கீங்க, அவங்க பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பொண்ணு கொடுக்கல, பணக்கார மாப்பிள்ளையாக தேடினாங்கன்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை வந்துருச்சு. இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு.
கல்யாணம் ஆகி 2 குழந்தை பசங்க வந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் லவ். இல்லை எனக்கு நான் சொல்கிறது கரெக்டாக பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகுது, 2 புள்ள, அதுக்கப்புறமா லவ். ஆமாம். எல்லாரும் மறக்காமல் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்களை பேர் ஆதரவு கொடுங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.